வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாக சிறப்பு செயல்வீரர்கள் கூட்டம் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ லலிதா மகால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுகவின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கினார்கள். இச்செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திமுக அவைத்தலைவர் SP சிவக்குமார், திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால், GVS ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், முத்தியால்பேட்டை தொகுதி செயலர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில நெசவாளரணி அமைப்பாளர் செந்தில் முருகன், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு, தொகுதி பிரதிநிதி தனசேகர், திமுக மக்கள் சேவை மையம் மதன்பாபு, தொகுதி துணை செயலர் கலைவாணி உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் படகுகளை இயக்குவதில் கடற்கரை காவல்துறை, போலீஸ் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து திட்டமிட்டு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டு வருகின்றனர். சுற்றுலா படகுகளை இயக்க தீயணைப்புத்துறை, தேசிய நீர் பாதுகாப்புத்துறை, துறைமுக கடற்கரை போலீஸ் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட துறைகளில் ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும். இந்த அனுமதி வழங்கும் போது முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், தலைமை செயலர் வரை அனுமதியை பெற்று இறுதியாக சுற்றுலா படகுகளை இயக்க சுற்றுலாத்துறையை அனுமதி வழங்கும். புதுச்சேரியில் 80க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் 800க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் இருக்கும் அதிகாரிகள் இந்த திட்டத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்து மீனவர்களை வஞ்சிக்கும் வகையில் சதி செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். படகுகளை இயக்க ஆண்டுகளுக்கு ஒருமுறை உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சிலர் உரிமம் முடிந்தும் 6 மாதம் வரை மீண்டும் உரிமத்தை புதுப்பிக்க கடற்கரை காவல்துறை அலைக்கழிக்கிறது. ஒரு நிறுவனத்திற்கு 2-3 படகுகள் வைத்திருக்கலாம் என அரசு கொள்கை முடிவு எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவ்வாறு அனுமதித்து உள்ளார். ஆனால் தற்பொழுது அரசின் அனுமதியை காலில் போட்டு மிதிக்கின்ற விதத்தில் கடற்கரை பாதுகாப்பு அதிகாரி அவர்கள் ஒரு நிறுவனத்திற்கு 1 படகிற்கு மட்டுமே அனுமதி வழங்க முடியும் என மீனவர்களை அழைக்க இருக்கின்றார். மேலும் மீனவர்கள் மீது உள்ளூரில் எந்த ஒரு சில வழக்கும் இருக்கக்கூடாது என ஊர் படகுகளை ரெனுவல் செய்யாமலேயே உள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்டு இங்குள்ள மீனவர்கள் உரிமம் பெறாமலே படகுகளை இயக்குகின்றனர். இது போன்ற கவனக்குறைவாலே படகு விபத்து ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் அனுமதி பெறாமலேயே 50க்கும் மேற்பட்ட படகுகள் அம்பாக்கரை பாளையம், வீராம்பட்டினம் ஆகிய பகுதியில் இருந்து இயங்கி வந்துள்ளது. இது சம்பந்தமாக சுற்றுலாத்துறையிலும் கடற்கரை காவல்துறையிலும் பலமுறை முறையிட்டும் இவ்விரண்டு துறை அதிகாரிகளும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவே இந்த விபத்து ஏற்பட காரணமான ஒன்றாகும். இந்த படகு விபத்து ஏற்பட்டதோ அதை மட்டுமே தடை செய்ய வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக படகுகளை முடக்கி தொழில் செய்ய விடாமல் தடுப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி போக்குவரத்து துறையில் ஏதாவது ஒரு பேருந்து விபத்தில் ஏற்படுத்தினால் ஒட்டுமொத்த அனைத்து பேருந்துகளையும் ஓட விடாமல் அரசு தடை செய்து விடுமா என கேள்வி எழுப்பினார். டெல்லியில் நடைபெற்ற AI மாநாடு அரங்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பாஜகவினர் உருவபொம்மை எரித்த நிலையில் இன்று பாஜக அலுவலகம் முன்பு காங்கிரஸ் நிர்வாகிகள்
மோடி உருவப்படத்தை எரித்ததால் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டது. ஒருவருக்கு ஒருவர் கற்களை வீசியும் செருப்புக்களை வீசியும் தாக்கிக் கொண்டதால் போராட்ட களமாக மாறியது. புதுடெல்லியில் இன்று சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர் அணியினர் பிரதமரை சரணடைந்து விட்டார் என வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை கையில் ஏந்தி கொண்டு மாநாடு நடக்கும் அரங்கத்திற்குள் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விவகாரம் பாஜகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு பாஜக இளைஞர் நிர்வாகிகள் வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை தெரிவித்தனர். இது காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இன்று காலை பாஜக அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மோடி உருவ பொம்மையை கண்டன கோஷங்களுடன் எரித்தனர். இதனை அறிந்த பாஜகவினர் தடிகளுடன் அலுவலகம் முன்பு குவிந்ததால் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டு தடுத்தனர். ஒருவருக்கு ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பாகவும் பதட்டமாகவும் காணப்பட்டதை அடுத்து போலீசார் அவர்களை தடியடி நடத்தி அங்கிருந்து கலைத்தனர். தொடர்ந்து போலீசார் பாஜக அலுவலகம் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஓம்சக்தி நகரை சேர்ந்தவர் சீனிவாஸ். இவர் வில்லியனூர் சேதராப்பட்டு சாலையில் இயங்கி வரும் இரும்பு தொழிற்சாலையில் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில் தொழிற்சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சீனிவாஸ் வழக்கம் போல் ஆய்வு செய்துள்ளார். அப்போது கடந்த மாதம் 26ஆம் தேதி பாட்டில் தயாரிக்கும் இயந்திரத்தில் உள்ள இரும்பு பொருட்களை தொழிற்சாலையின் பின்பக்கம் வழியாக தூக்கி வீசி திருடி சென்றது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து மேலாளர் சீனிவாஸ் தொழிற்சாலையில் உள்ள இரும்பு பொருட்களை ஆய்வு செய்துள்ளார். அப்போது 264 கிலோ இரும்பு மாயமாகி இருப்பதும் அதனை திருடி சென்றிருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சீனிவாஸ் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரும்பு பொருட்கள் திருடிய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் சிசிடிவி அடிப்படையில் அதே பகுதியில் பதுங்கியிருந்த 2 வட மாநில வாலிபர்களை பிடித்து போலீசார் விசாரிக்கும் போது அவர்கள் இரும்பு தொழிற்சாலையில் இரும்பு பொருட்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன். இவர் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி தேடி வந்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலை லப்போர்த் வீதி சந்திப்பில் டீ கடை நடத்தி வரும் ராஜ்குமார் என்பவருடன் ஜிப்மர் பணி சம்பந்தமாக அறிமுகம் கிடைக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டும், எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரென தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய முரளிதரன் இதுகுறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார். அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்படி கூறியுள்ளனர். அதன்படி அனைவரிடமும் ரூபாய் 40 லட்சத்தை பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது. அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்களின் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்ட பொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்து விசாரணை செய்ததில் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் பெற்றது உண்மைதான் என்றும் அதில் ரூபாய் 5 லட்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் ரூபாய் 35 லட்சம் ரூபாயை அப்போது ஜிப்மரில் பதிவாளராக டெபுடேஷனில் பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு மாற்றம் செய்தனர். புதுச்சேரி பல்கலை துணை பதிவாளராக பணியாற்றிய மகேஷ் டெபுடேஷனில் புதுச்சேரி ஜிப்மர் பதிவாளராக பணியாற்றிய போது லஞ்சம் வாங்கியது விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து பதிவாளர் மகேஷை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். புதுவை பல்கலைக்கழக துணை பதிவாளரான மகேஷ் மீது சென்னை சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு புகார் சென்ற நிலையில் இந்த புகார் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் கடந்த 1/4/2023 ஆண்டு முதல் 19/12/2025 வரையுள்ள காலகட்டத்தில்
பல்கலைக்கழக துணை பதிவாளரான மகேஷ் வருமானத்திற்கு அதிகமாக 57.15% அவர் பெயரிலும் அவரது குடும்பத்தினர் பெயரிலும் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்த்திருப்பது தெரியவந்தது. மேலும் வருமானத்திற்கு அதிகமாக உள்ள ரூபாய் 53,20,000 மகேஷ் முறையாக கணக்கு காட்டவில்லை. இதையடுத்து துணை பதிவாளரான மகேஷ் மீது ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீராம்பட்டினத்தில் நேற்று முன்தினம் கடலுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற அனுமதியில்லாத படகு கவிழ்ந்த பெண் ஒருவர் இருந்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து கலெக்டரின் உத்தரவின் பேரில் தனியார் படகு குழாம்கள் மூடப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் நேற்று மெரினா படகு குழாம் மற்றும் உப்பளம் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சப் கலெக்டர் பூத்தி அகில் தலைமையில் வருவாய், மீன்வளம், துறைமுக, சுற்றுலா மற்றும் கடலோர போலீஸ் அதிகாரிகள் குழுவினர் நேற்று மாலை உப்பளம் துறைமுகத்தை பார்வையிட்டனர். அப்போது பயணி படகின் உரிமம், பாதுகாப்பு, படகு ஓட்டுநரின் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை சப் கலெக்டர் ஆய்வு செய்தார். பயணிகளை ஏற்றி செல்லும் ஆய்வில் மெரினா படகு குழாமில் 45 நிறுவனங்களில் 120 படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த படகுகளை குகளை இயக்குபவர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுகின்றது. இந்த படகுகளை ஓட்டுபவர்கள் படகு விபத்து நடப்பது தெரியவந்தது. ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்று காலை 9 மணிக்கு புதுச்சேரி சுதேசி காட்டன் மில் அருகில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது பள்ளி கல்வித்துறையால் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தரமாக பணியமர்த்திட நியமன ஆணை வழங்கிட நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தப்பட்டது. ஆசிரியர் சங்கங்களின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி பேசினர். ஜனநாயக ரீதியில் கருத்துக்களை முன்வைத்து களமாடும் செயலை பிஜேபி கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. பொய்யும் பொருட்டும் பரப்பி மக்களிடத்தில் பதட்டத்தை உருவாக்கி வன்முறை மூலம் சமூக நல்லிணக்கத்தை குலைப்பது என்பது பிஜேபி மற்றும் சங்க பரிவாளர்களின் செயல்பாடாகும். புதுச்சேரி மாநிலத்தில் கலவரத்தினை தூண்டி அரசியல் செய்ய துடிக்கும் பிஜேபியின் செயல்கள் மாநில அமைதியை குலைத்துவிடும். காவல்துறையினை தன்வசம் வைத்துள்ள பிஜேபியின் மாநில உள்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சமூக அமைதியை குலைக்கும் வகையிலும் கலவரத்தின் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நிலையிலும் செயல்படும் பிஜேபி கட்சியினர் மீது பாரபட்சமின்றி நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கைகளை காலம் தாமதம் செய்யாமல் மேற்கொண்டிட வேண்டும். தவறும் பட்சத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்தின் அமைதியை நிலைநாட்டிட இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் சமூக ஜனநாயக இயக்கங்களை ஒன்றிணைந்த கலவரத்தினை தூண்டும் நபர்களுக்கு எதிராக இயக்க நடவடிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.